கொண்டாடு 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 மானே புதோடி வரவது இல்லம் அதில் கொண்டாடு கொண்டாடு மானே கொண்டாடு 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 Hello everyone. வணக்கம் எல்லாருக்கும். Today we can tell you a little story. இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறோம். The title is Be True to Everyone. அந்த கதைக்கு பெயர் எல்லாரோடையும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைகளை உயிர்ப்போடு தந்திட TTN. வணக்கம் நேர்களே, ஒரு புதிய நாள் புதிய பல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரு நற்சிந்தனை ஒன்றை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். தனக்கு கிடைக்கும் ஊதியத்தின் மதிப்பை விட தனது உழைப்பின் மதிப்பை உயர்த்தி காட்டும் ஒரு மனிதனால் தான் சமூகத்தில் முன்னேற முடியும். இதை சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவின் 16ஆம் அரசு அதிபரான ஆப்ரஹாம் லிங்கன். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். TTN தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு திரை செய்மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோல்விகளை சந்தித்தாலும் நாங்கள் அந்த நேரத்தில் எமது உணர்ச்சிகளை மழுங்கடிக்கக்கூடாது. அது மட்டுமல்லாது எமது உரிமைகளையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. தாயகத்து மக்களின் வாழ்வியல்கள் எண்ணங்கள் ஒருமித்து நடைபோடுகின்ற அந்த காலப்பகுதியிலே வெளிவந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது இந்த பாடல். இந்த பாடல் ஊமை வழிகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடலை நாங்கள் இப்பொழுது பார்த்து ரசிப்போம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை தேசங்கள் கடந்தாலும் தேசமே எம்முணர்வில் வாழ்விடங்கள் யாவிலும் நல்லினியோர் நாமே பல்லின மக்களுடன் பகிர்ந்து வாழ தெரிந்தவர் நாம். பண்டைய தமிழர் வழியில் அறமுறைக்கும் TTN. வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியூடாக அண்மையில் வெளிவந்த திரைப்படங்களின் பாடல்களின் வரிசைகள், அதாவது எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றது என்பதையும் மற்றும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாம். அழகு என்ற சொல்லிற்கு பல்வேறுபட்ட உவமைகள் வர்ணனைகள் உள்ளன. இந்த அழகிற்கு பேர் போன கிளியோபாட்ராவின் அதிசயமூட்டும் சில தகவல்களையும் மற்றும் அவளின் வாழ்க்கை வரலாறுகளையும் பார்க்க போகின்றோம். இந்த வாரம் 10வது இடத்தை பிடித்திருக்கின்ற பாடலை பார்த்துவிட்டு வருவோம். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். வணக்கம் உறவுகளை, இது இந்த வார திரை விமர்சனம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற திரைப்படம் மணிரத்னம் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் இயக்கிய ரஹ்மான் இசையமைத்திருக்கின்ற ஒரு திரைப்படம். நடிகர் அர்ஜுன், அரவிந்த் சாமி,
துளசி நாயர், கௌதம் ஆகியோருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கடல் திரைப்படம். இந்த படம் நிறையவே மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, மணிரத்னம் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் இயக்கியிருக்கின்ற ஒரு திரைப்படம். யார்ல இந்த தேவதை? நான் மாற்ற முடியாத தொம்மையை மாத்தினது. நேசமுள்ள தமிழ் மாந்தர் நாம், தாய் நிலத்தை யாசிக்கும் தமிழர் நாம், உலகமெங்கும் செறிந்து தமிழராய் வாழ்ந்து எம் ஊடகமாம் டிடிஎன் தலை நிமிர்வோடு உயர்ந்திடுவோம் வையகமக்கும். தமிழ் தொலைக்காட்சி இணைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் 22வது மனித உரிமை கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் உலக ரீதியாகவும் வெளியரங்கிலும் ஸ்ரீலங்கா அரசுக்கு பெருத்த தலைவலியை, நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த வேளையிலே மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜெனீவாவில் நடைபெற்ற அனைத்துலக மக்களவையின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உலகத் தமிழர் பாதுகாப்பு செயலகத்தின் தலைவர் மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை எமது இளைய தலைவர்களை சந்திக்கின்றோம். அவரை உங்கள் சார்பாக வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். வணக்கம். வணக்கங்க. உங்களை எமது இளைய கலையகத்திலே எமது நேர்கள் சார்பாக சந்திப்பதிலே மிக மிக மகிழ்வடைகின்றோம். தமிழ் தொலைக்காட்சி இணையம் தமிழகத்திலிருந்து பலரை எமது இளைய கலையகத்திலே சந்தித்திருக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் எமது இளைய கலையகத்திலே சந்திப்பதில் எமது நிலையம் மிகவும் பெருமை அடைகின்றது என்பதை இந்த வழியில் கூறிக்கொண்டோம். ஜெனீவாவினுடைய நிகழ்வுகளில், மாநாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தீர்கள். அதனுடைய நிலவரங்களை நீங்களே நேரடியாக பார்த்திருக்கின்றீர்கள். ஜெனீவாவினுடைய உள்ளக நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன? முதற்கண் உலகெங்கும் வாழுகின்ற இந்த தொலைக்காட்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும், தமிழ் இன மக்களுக்கும், தமிழர்களுக்கும், ஈழத்தமிழ் மக்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் உலக தமிழர் பாதுகாப்பு செயலகத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய நெஞ்சங்கனிந்த வாழ்த்துக்களையும் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகிறார். ஐரோப்பிய கண்டத்தில், ஐரோப்பிய நாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற மக்களால் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்ற. அதாவது புதிய பாப்பரசர், 120 கோடி கிறிஸ்தவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய புதிய பாப்பரசரை தெரிவு செய்திருக்கிறார்கள் கடந்த 14ஆம் தேதி. Fratelli e sorelle. Brothers and sisters. Buonasera. Good evening. இன்று இந்துக்கள் கொண்டாடும் மகா சிவராத்திரி நாளாகும். தாயகத்தில் இந்நாளில் விரதம் இருப்பதோடு கோயில்களில் வில்லுப்பாட்டு, கதாபிரசங்கம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழிப்பார்கள். அதே போன்று இந்தியாவில் விரதம் இருப்பதோடு கொண்டாட்ட முறையில் வழிபடுவார்கள். கங்காதரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி
நிரந்தர விபூஷித வாமாபாகம். தரணியெங்கும் தமிழர் புகழ் பரப்பும் டிடிஎன் மீண்டும் இணையவழியூடாக டிடிஎன் உங்கள் இல்லமெங்கும் ஒளிபரப்பாகிறது. டிடிஎன் தமிழர் இதயங்களெங்கும் தமிழர் தொலைக்காட்சியாம் டிடிஎன். வணக்கம் நேர்களே, இன்னும் ஒரு வாங்க சிரிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாடா என் மச்சி வாழக்க பச்சி ஓடும்ப பிச்சி போடுப்புறம் பச்சி தண்டனக்கா தினக்கணக்கா வாங்க சிரிக்கலாம். கைக்கு போற வளைய கை வளையல்னு சொல்றோம். கழுத்துக்கு போற நெக்லஸ் கழுத்து நெக்லஸ்ன்றோம். காதுக்கு போற தோடு காதணின்னு சொல்றோம். சிவருக்கு போற கண்ணாடி நிலை கண்ணாடின்றோம். அப்பே கண்ணுக்கு போற கண்ணாடி மட்டும் மூக்கண்ணாடின்னு சொல்றோம். ரொம்ப குழம்பிட்டீங்களா? அப்ப இது மட்டும் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு திரை இசை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய திரை இசை நிகழ்ச்சியானது நட்பை பற்றி சிறிது நேரம் உங்களோடு பேசப்போகிறது. நட்பு பாடசாலை, வேலைத்தளம், பக்கத்து வீடென்று நீண்டு கொண்டே செல்லும். ஆனால் உண்மையான நட்பென்பது தன் சுயநலம் பார்க்காது, தன் நண்பர்களின் நலத்தையே பார்க்கும். நம் இருப்பை, நம் முகத்தை, நம் குரலை நானிலமங்கும் பரிசாற்றும். உல்லாச உலா நிகழ்ச்சி வன்னிமையில் நடைபெறும் மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. முதலாவது போட்டியிலே கலந்து கொள்வதற்காக இதோ சிறுவர்கள் வந்திருக்கின்றார்கள். என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக லக்ஷிதா அவர்கள். இந்த பெண்ணை உங்களோட 2 கைகளுக்கும் நடுவில் இப்படி வச்சிருக்கணும், சரியா? இந்த பெண்ணை கையை விட்டு வெளியில் எடுக்காம நீங்கள் இப்படி கொண்டு வரணும். அதாவது இப்படி இருக்கிற பெண்ணை நீங்கள் இப்படி கொண்டு வரணும். இப்படி இருக்கிற பெண்ணை நீங்கள் இப்படி கொண்டு வரணும், சரியா? சரி, இதுல முதலாவதா கலந்து கொள்ள போறது யாரு? நீங்களா? சரி, நீங்கள் வாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நற்சிந்தனை பார்த்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஒன்றே செய்க, நன்றே செய்க, அதனை இன்றையே செய்க. பிறருக்கு நல்லதை செய்ய வேண்டும், அதை பிற்போடாமல் உடனே செய்ய வேண்டும். இதை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். டிடிஎன் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாம் தீம் தகதிமிதா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வரும் நடனம் நடனாஞ்சலி. பூக்களினால் அஞ்சலி செய்து ஸ்வரங்களுக்கு கோர்வையோடு அபிநயமும் சேர்த்து ஆடப்படுகின்றது. இந்நடனம் சுத்த நிறுத்திய வகையைச் சேர்ந்தது. இந்நடனத்தின் இறுதியில் சிவஸ்லோகம் காணப்படுகின்றது. இதனை வழங்குபவர்கள் சேர்ஜி தமிழ்ச்சோலை மாணவிகள். ஆசிரியர் திருமதி ரோனி செல்வம். படைப்பாளிகள், தொகுப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் நீங்கள் நன்கறிந்த தொகுப்பாளர்கள் படைப்பாளிகளுடனும் புதிய கலைஞர்கள் இணைந்து உத்வேகமாக கொஞ்சம் விளங்குது போக போக நிச்சயம் விளங்கும். அடுத்த இன்னொரு சிக்கல் என்னடா, எனக்கு எங்க போனாலும் இந்த கையை தூக்கி போடுவேன். நான் இதுல இருந்த இந்த கை வந்து உங்கள விளந்து, அது வேற சிக்கல். அதால இந்த இடைவெளியை இந்த கை கண்டு வச்சுக்கொள்வோம். சரி, இனி நீங்கள் பாருங்க. நாங்கள் அப்படி செய்வோம். சரி, அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியை கூட்டிட்டு வரல. இதில் இருக்கு இருக்கிறா சரி இருக்கிறேன்னு வைங்க. இருக்கிறேன். சரி, அப்போ உங்கள் மனைவிக்கு காதல் தினத்துக்கு கொடுத்துருக்கீங்க.
உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒலிக்கீற்று நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் உருவாக்கிய பல பாடல்கள் அலங்கரிக்க இருக்கின்றன. அன்பே நீ அசத்துகிறாய், உந்தன் அசைவீனில் மயக்குகிறாய். நெஞ்சத்தில இவ எண்ணி எண்ணி என்ன போனா, போகையில மனம் இங்கி துடிக்குது தானா. வணக்கம் அன்பு உறவுகளே, தாம் தீம் தகதில்தா என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் காணவிருப்பது முருக கௌத்துவம். இந்நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க முருகப்பெருமான் மீது ஆடப்படுகிறது. வணக்கம் நேர்களே, இன்று பெண்கள் தினம். இவ்வுலகில் தமக்கும் ஒரு சரிசமமான நிலை இடம் வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்திய பின் கிடைத்த நாள்தான் இன்றைய பெண்கள் தினம். இன்றைய நாளை பெண்கள் இப்போது சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களா, அல்லது இன்றும் கூட தமது உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களா? இந்த காலத்தில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? இவைதான் இன்றைய கலந்துரையாடலின் நோக்கம். இன்றைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ள மகளிர் அமைப்பில் இருந்து புஷ்பா, மகளிர் அமைப்பில் இருந்து ரேவதி, எமது கலையகத்தில் இருந்து ராயினி. பெண்கள் தினம் என்றது ஒவ்வொருத்தரின் பார்வையை பொறுத்து தான் இருக்கின்றது. பெண்கள் தினம் என்று சொன்னால் உங்களோட மனதில் வருவது என்ன? பெண்கள் தினத்தை கொண்டாட்டம் என்று சொல்லல, அதாவது பெண்களுக்கான உரிமையாக போராட வேணும். ஆனால் இன்னும் பெண்களுக்கான உரிமை கிடைச்சதோ என்னென்று கேள்விக்குறிதான். வணக்கம், இது உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று யாரை சந்திப்போம் என்று பார்ப்போம். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. இது எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வலியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலி சேர்ந்து துரத்துகிறதே. நீங்கள் ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி ஒரு போய் கதைப்போம். உங்களோட பேர் என்ன? சஞ்சய். சரி, நீங்கள் இங்கே அமுதவேலைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆடினா பாடினா? இன்னும் சரி, ஃப்ரெண்டை பார்க்க வர சொன்னவர். அதான் சும்மா வந்து நான் அப்போ பொழுதுபோக்குக்கு இப்படியான இடங்களுக்கு தான் வரேன். நீங்கள் அடிக்க வெளியே விளையாட போவோம். சரி, உங்களை பார்க்க துப்பாக்கியில் வர விஜய் மாதிரி இருக்குது. டச் பண்ணிட்டீங்க. இவர் தான் சூர்யா, இவர் விஜய், இவர் தனுஷ். எங்களுக்கென்று கதை உண்டு, எங்களுக்கென்று நாடு உண்டு. எங்கட கதைகளை நாங்கள் தானே சொல்லணும். வணக்கம் நேர்களே, இன்று உங்களை மகிழ்விக்க இருப்பது
குறும்பட முயற்சியை வளர்த்தெடுக்கும் முகமாக அமைந்ததுதான் டிடிஎனின் ஒளித்தடம். இன்று எம்மவர்கள் சிறந்த இயக்குனராக, சிறந்த நடிகர்களாக, சிறந்த ஒளிப்பதிவாளராக, சிறந்த படத்தொகுப்பாளராக இவ்வாறு பல துறைகளிலும் வளர்ந்துவிட்டார்கள். அவ்வகையில் ஒளித்தடம் நிகழ்ச்சி இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அனுஜனா வதனின் நன்றி அம்மா. நம் புகழ், நம் பெருமை, நமது சாதனை, நம் துயர், நமது எழுச்சிக் கோலம் செய்தியூடாக விரைவில் காண்பிய டிடிஎன். கொண்டாடு கொண்டாடும் மானே விண்ணாகி மண்ணாகி உண்மைக்கு ஊற்றாகி வென்றாட வேண்டும். நீ ஊரோடும் உறவோடும் தொழில் கொள்ளும் வித்தோடும் சொல்லாட வேண்டும். விண்ணாகி மண்ணாகி உண்மைக்கு ஊற்றாகி வென்றாட வேண்டும். நீ ஊரோடும் உறவோடும் தொழில் கொள்ளும் வித்தோடும் சொல்லாட வேண்டும். செந்தமிழர் வாழ்வினுக்காய் வந்தனை நீ காட்சி அலையாய். செந்தமிழர் வாழ்வினுக்காய் வந்தனை நீ காட்சி அலையாய். எம் இல்லங்களெங்கெங்கும் இன்பத்தின் ஒளி செய்யவே வா. விண்ணாகி மண்ணாகி உண்மைக்கு ஊற்றாகி வென்றாட வேண்டும். நீ ஊரோடும் உறவோடும் துயில் கொள்ளும் வித்தோடும் சொல்லாட வேண்டும். உந்தனின் சேதினம் இடம் காவி வந்திடும் நல்ல வரம் வேண்டும். செந்தமிழ் ஈழம் எங்களின் கையில் வந்திட உந்தன் துணை வேண்டும். கொண்டாடு 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 மானே. புதோடி வரவது இல்லம் அதில் கொண்டாடு கொண்டாடும் மானே. விண்ணாகி மண்ணாகி உண்மைக்கு ஊற்றாகி வென்றாட வேண்டும். நீ ஊரோடும் உறவோடும் தொழில் கொள்ளும் வித்தோடும் சொல்லாட வேண்டும். செந்தமிழர் வாழ்வினுக்காய் வந்தனை நீ காட்சி அலையாய். செந்தமிழர் வாழ்வினுக்காய் வந்தனை நீ காட்சி அலையாய். எம் இல்லங்களெங்கெங்கும் இன்பத்தின் ஒளி செய்யவே. மண்ணாகி உண்மைக்கு ஊற்றாகி வென்றாட வேண்டும். நீ ஊரோடும் உறவோடும் துயில் கொள்ளும் வித்தோடும் சொல்லாட வேண்டும்.